வணக்கம். அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். ஏழரை நாட்டு சனி என்று சொல்வார்கள், ஜென்ம சனி என்று சொல்வார்கள், விரையாதிபதியை உங்களுடைய ராசியில் இருக்கிறார் என்று சொல்வார்கள், அவரே லாபாதிபதி, முன்பார்வை பின்பார்வை பார்க்கிறார்கள் என்பார்கள். எது நடந்தாலும் சாந்தமாக பொறுமையாக இருங்கள். 6இல் இருக்கின்ற கேதுவும் செவ்வாவும் உங்களை இழுத்து வம்பள விட்டுடும். தாய் தந்தையருக்கு இடையில் உங்களை பிரச்சனைக்கு ஆளாகும். மிக மிக சாந்தமாக இருக்க வேண்டும். யாருக்கும் சப்போர்ட் செய்யாதீங்க. இந்த நேரத்தில் நில சம்பந்தமான விஷயத்திலோ இல்லை தெய்வீகமான சம்பந்த விஷயத்திலோ நீங்கள் குறுக்கிட்டோ இல்லை உபதேசம் செய்கிறேன் என்று சொல்வதோ கூடாது. தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்களுடைய ஆத்ம சக்தியான எவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்பொழுது சரியான நிலையில் இல்லை. ஏனென்றால் இந்த புதன், ஏழுக்குடைய புதன், இந்த வீட்டுக்குடைய சாரத்துக்கும் அந்த புதன் இருக்கிறார். குருவோடின் சாரம், வீட்டதிபதியோட சாரம், அவர் போய் புதன் வீட்டில் இருக்கார். அடுத்தது சனியின் சாரம், அவர் தான் வீட்டில் இருக்கார். ஆகையினால் சத்தியத்தையும் தர்மத்தையும் உணர்ந்து சாந்தமாக இருந்து படிக்கிறதுல உங்கள் கவனத்தை செலுத்தி, வேலை வாங்குகிற முயற்சியில் உங்கள் கவனத்தை செலுத்தி நீங்கள் செயல்பட்டால் தப்பித்து விடுவீர்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு பிறப்பின் ஜாதகப்படி தவறாக இருந்தால் நோய் நொடி வம்பு வழக்கில் சிக்கிக்கொள்வீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் செயல்பாடும் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவதாக இருந்தால் அந்த தருவதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை தடுமாறுவீர்கள். ஏனென்றால் இந்த முக்கூட்டு கிரகங்கள் குரு சனி புதன் இவர்கள் மிக அற்புதமானவர்கள், அறிவானவர்கள், திறமையானவர்கள். இதில் பிறந்த எல்லோரும் அற்புதமானவர்கள். ஆனால் செயலிழந்து நிற்பீர்கள். என்ன செய்கிறதுனே தெரியாது. வேலை கிடைச்சா பொருள் இல்லை, பொருள் கிடைச்சா வேலை இல்லை, எல்லாம் கிடைச்சாலும் அமைதி இல்லை, எதுவும் கிடைக்காத நிலை. இப்படி எல்லா நிலையிலும் இந்த மீனராசினியர்கள் பல அவதிக்கு உட்பட்டு சிக்கலான சூழ்நிலையில் தன்னை வகுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நலனுக்காக, சமூகம் போற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காத இருக்கின்ற இந்த மீனராசி நேயர்கள் இந்த ஜூலை மாதத்தில் மிக கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு அருகாமையிலோ உங்கள் உறவினர்களோ ஏதோ செய்கின்ற பல தவறுகளுக்கு நீயும் பொறுப்புன்னு பிடிச்சி உங்களையும் பிடிச்சி இழுத்துக்குவாங்க. ஏற்கனவே நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், பாதிக்க தாங்க முடியாத என்ன செய்துன்னு இருப்போம். அது இல்லாமல் அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையை நம்ம வீட்டு பிரச்சனையாக போட்டு இழுத்து நம்மளை சிக்கலில் விட்டு மன அமைதி இல்லாத நிலையில் ஆக்குவார்கள். உங்களுடைய முழு கவனம் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி தான் செல்ல வேண்டும். இப்பொழுது பிறரை நீங்கள் பார்ப்பதோ பிறர்கள் செய்ததை நீங்கள் கேட்பதோ கூடாது என்பது தான் இப்பொழுது உள்ள காலகட்டாயம். மிக மிக கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை. அன்பு நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் மிக கவனமாக இருங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலமாக உங்கள் ஜாதகத்தை உருவாக்கி அதில் வண்ணங்களும் எண்ணங்களும் எப்படி செயல்படுகிறது, அந்த வண்ணத்தையும் எண்ணத்தையும் எப்படி நான் செயல்பட வேண்டும் என்று உங்கள் கர்ம வினைக்கு ஏற்ப நீங்கள் அதை உணர்ந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் சிறப்பாக இருக்கும், மிக அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் கவனம் தேவை. பிறரால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். பிறருடைய சொல்லும் செயலும் உங்களை பாதிக்க செய்யும். ஆகையினால் நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள் உள்ள இடங்களுக்கு சென்றால் அது உங்களை பாதிக்கும். உங்கள் நல்ல எண்ணத்திற்காக அது பாதிப்பு சுப பாதிப்பாக மாறிவிடும். அதுக்கு தான் படிங்க, மேற்கொண்டு படிங்க. உங்களுடைய படிப்பின் மூலமாக கவனம் செலுத்துங்க. லக்னாதிபதி 4ல் இருக்கான், பாதக வீட்டில் இருக்கான்.
அதை பாதகன்னு பார்க்காத அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நுட்பங்கள் ராகுவோட சாரத்தில் செல்வதனால் அந்த ராகுவும் படாத பாடு படுத்தி இப்போ தான் விட்டுட்டு அவர் இப்போது தன்னுடைய சாரத்தில் செல்ல போகிறார். அப்போ போகும்போது அந்த திரிகோணத்திற்கு ஏற்ப உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆகையினால் உங்களுடைய காலத்தை உங்களோட படிப்புக்காக செலவு செய்யுங்கள், உங்கள் உடல் உறுதியாக இருப்பதற்காக செலவு செய்யுங்கள். சோம்பேறித்தனம் வேண்டாம். ஏனென்றால் அசதி, உடலில் இருக்கின்ற பிரச்சனை உங்களுக்கு வரும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜூலை மாதத்தில் பிறந்த அன்பு நேயர்களே, இந்த நேரத்தில் மீனராசி நேயர்கள் மிக கவனமாக இருக்கும் கால நேரத்தில் உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் மிக அற்புதமாக வைத்து கொண்டால் உங்களை தீய விஷயங்கள் தீண்டாதிருக்கும். ஆகையினால் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் நல்லது நோக்கி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான. மீனராசிக்கு அதிபதி பிரகஸ்பதி குரு பகவான். படித்த ஜாதகம் நீங்கள் தாங்க. டாக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கலாம், அட்வொகேட் சம்மந்தப்பட்ட லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம். கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்ட படிப்போ வேலையோ செய்கிறது தான் உங்கள் ஜாதகம். செம்மையான சுகபோகமான ஒரு ஜாதகத்தன்மை இந்த மீனராசி. அறிவிற்கும் அழகிற்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் படிப்பிற்கும் துணிவிற்கும் அந்த தன்மை உடைய ராசி நீங்கள். குழந்தை பருவத்திலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா நீ கஷ்டப்பட்ட ஜாதகம். 20 வயசு 23 25 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்ட ஜாதகம். கஷ்டப்பட்டு தான் நீங்கள் படிக்கணும். அதை படித்து தான் பெரியாள் ஆகணும். பெண்கள் தான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழுவீங்க. உங்கள் தாய் தகப்பன் உங்களை ஹோப் பண்ணுறதுக்கு மண்ணையும் பொன்னையும் விற்றாது உங்களை பெரிய லெவலுக்கு ஆக்கி விட்டுருவாங்க. பெண்களுக்கும் அப்படித்தான். தர டிக்கெட்டாக இருந்து கீழே உளுந்து எந்திரிச்சு வரக்கூடிய தருணம் உண்டு. ஏன்னா நீங்கள் குருவுடைய சாரம் பிடிச்சவங்க. சின்ன வயசுலேயே சுக்கிரன் வந்துட்டு போயிடும். சின்ன வயசுலேயே குரு பகவானையும் அமைச்சிட்டு தெளிவு பண்ணிட்டு போயிடும். ஆனால் இருந்திருந்தாலும் நீங்கள் ஒரு சந்நியாசி. பெண்ணா பிறந்தா சிஸ்டர், ஆணா பிறந்தா சித்தர். டீனேஜிலிருந்து ஒரு 25 வயசுக்குள்ளே ஒரு காதல் பண்ணிங்கன்னா கூட அது நிற்காது, ஏமாந்துருவீங்க. அதோடைய டிப்ரெஷன், அதோடைய வெறி இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்துட்டா கூட வரக்கூடிய மாதத்துக்கு மேலே மீன ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாத ஆணா பெண்ணா இருந்தால் திருமண ஏற்பாடுகள் நடப்பிடும். உற்றார் சுற்றார் உறவினர்கள் உங்களை மெய்சிலுக்கத்தக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பதவி, உயர்ந்த வேலை, வீடு நிலம் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள்லாம் உங்களுக்கு அமைய போகுது. 7.5 சனி தான் சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டார். பெண்களைத்தான் உச்ச நிலைமைக்கு கொண்டு போவார். ஆனால் ஆண்களுக்கு கல்யாணம் ஆன ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணுற மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யத்தை சரிச்சு விட்டுருவார். சனீஸ்வரன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கார். அடங்கி ஒடங்கி இருந்தால் லட்சங்களை விரயம் பண்ணால் கூட அது பல லட்சங்களாக வரக்கூடிய தருணங்கள் வரும். தேவையில்லாத சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தருணங்களும் வரும். நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதம் பொன்னான மாதம். இந்த 3 மாதம் உங்களுக்கு யோகம்தான். செம்மையாக வாழக்கூடிய ஒரு நேரம் உண்டு. எவ்வளவோ இழந்திருக்கலாம், எவ்வளவோ நஷ்டமாக இருக்கலாம், எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கலாம். அடுத்தவனுடைய கெட்ட பார்வையில் சூனியமே உங்களுக்கு பண்ணுவாங்க உங்கள் வளர்ச்சியை பார்த்து. ஆடி மாதத்தை பிடிச்சிக்குங்க. தன்னால் முடிஞ்ச கோயிலுக்கு ஏதாவது தானம் கொடுங்க, இல்லை ஒரு சூளம் தானம் கொடுங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இருந்திருந்தாலும் மீனராசி அன்பர்கள் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்,
நான் தடுமாற்றம் ஏமாற்றம் ஆகாமல் இருக்க என்ன சூட்சமங்கள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ஜாதகம் ஒர்த்தான ஜாதகம். ஏன்னா உங்கள் ராசியில் ராகு பகவான் இருந்து நஷ்டங்களை அனுபவிச்சிருந்தீங்க. 2025 ஏப்ரல் மாதம் முன்ன வரைக்கும் 2.5 வருஷம் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கணும், செத்து பழிச்சிருக்கணும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 12ஆம் இடம் விரயம். நீங்கள் உங்கள் பேருக்கு ஒரு நாக பிரதிஷ்டை ஏதாவது ஒரு கோவில் எங்கேயாவது உங்கள் ஊரில் பண்ணிக்கிங்க. உங்கள் தலைமுடி மட்டும்தான் கொட்டும், உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பரான நேரம் மீன ராசிக்கு தான். உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் தாத்தா பாட்டியை வழிபடுங்க, அப்பா வழி முன்னோரை வழிபடுங்க. தடபட்ட சுபகாரியம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தரணியில் பேர் போறக்கூடிய அளவுக்கு உண்டான நேரங்காலங்கள் நம்பர் 1 யாருக்குன்னா அது மீனராசிக்கு தான். குரு பகவானை நினச்சிக்கோங்க, குறையில்லாமல் இருப்பீங்க. குருவும் செவ்வாயும் 1. வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க, நெல்லிக்காய் வாங்கி தானம் கொடுங்க, அரை மணி நேரம் சாமியை பாருங்கள், உங்கள் தலையெழுத்தே மாறும். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. மீன ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப சாந்தமான குணமுடையவர்கள். ரொம்ப சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க, எல்லாம் சொன்னாலும் உடனே மகிழ்ச்சியாகவும் ஆக மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ரொம்ப சாந்த குணமாக இருக்கக்கூடியவர்கள் மீன ராசி அன்பர்கள். அதே சமயத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் யாராவது வழி தவறினாங்க அப்படின்னா அவர்களுக்கு ரொம்ப ஒரு அறிவுரை கூறுறதுல ரொம்ப ஒரு தனி நபராக தான் இருப்பாங்க இந்த மீன ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு மிகுந்த ஒரு மாதமாக இருக்க போது. உங்களுடைய ஜென்ம சனி வக்ரமாகிறார். ஜென்ம சனி வக்ரமாகிறாரு அப்படின்னாலே மந்தமாக இருந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லை, அந்த வேலையில எனக்கு பெருமளவு ஒரு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு மிகுந்த மாதமாகவும் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அலுவலகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இந்த மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த ஒரு 3 மாதமாக எப்படியாவது வேலையை விட்டுறணும் அப்படின்னு முழு முடிவோட இருந்த மீனராசி என்பர்கள் இப்போ இந்த மாதத்துல அந்த வேலையை விடக்கூடிய அந்த முடிவை கொஞ்சம் ஒத்தி வைப்பாங்க. நம்ம இப்ப வேலையை விட வேண்டாம் இப்போ, ஏன்னா சிச்சுவேஷன் மாறிடும். உங்களுக்கு அந்த சனி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னாலே இந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் முழுவதுமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால அந்த வேலையை விடக்கூடிய அந்த மனசு அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அடுத்து அது சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ன்றதும் அதிகரிக்கும். உங்களை தேடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், கமிஷன் தொழில், கன்சல்டன்சி பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நகைக்கடைகள், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஷோரூம், கார் ஷோரூம், பைக் ஷோரூம், இந்த மாதிரியாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த காலம் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு பெருமளவு நல்ல லாபங்களும் நிறைய வளர்ச்சிகளும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில்முறை ரீதியான அந்த வருமானங்கள்ல இந்த மீன ராசி அன்பர்கள் கிடைக்கக்கூடிய லாபத்தை வைத்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த கடன்னால நிறைய அவமானம் சந்திச்சிருப்பீங்க, அசிங்கத்தை சந்திச்சிருப்பீங்க, தேவையில்லாத பேச்சுக்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே பாத்தீங்கன்னா இந்த கடன்னால உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்க இண்டிபெண்டா வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல
உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும். இதனால இந்த கடனுடைய அளவை குறைக்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை, வெளிநாட்டு போகிறது யோகமா தோஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த மட்டுக்கும் வெளிநாட்டு போகிறது ஒரு தோஷமாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாவ கிரகங்கள் தான் ஒருவர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான முழு அனுமதியையும் முழு அப்ரூவலையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நம்ம குழந்தைகளை விட்டு குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுல ஒரு தன்னந்தனியாக ஒரு ஜெயில்ல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை பெறும்போது அது யோகமான காலகட்டமா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அது மீன ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு தோஷமான அமைப்பை இந்த மாதத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் தோஷம் சொன்னோடனே நிறைய பேரு நீங்க வெளிநாட்டு முயற்சிகளை ஸ்டாப் பண்ணக்கூடாது. மீனராசி என்பர்கள் 7.5 சனி நடக்கிறதுனால இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறது தான் நல்லது. அதன் மூலமாக நிறைய வருமானங்களை சம்பாதிக்க போறீங்க. உங்களுடைய வேலை, அதாவது உங்களுடைய குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இருக்கும். குடும்பத்தோடய சேர்ந்து இருந்தீங்கன்னா குடும்பம் பிரிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டு தோஷம்ன்ற ஒரு அமைப்பை நீங்க உங்களுக்குள்ள ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால வெளிநாட்டு அமைப்புகள், வெளிநாட்டுல போய் நீங்க தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரம், வெளிநாட்டுல போய் டீச்சிங் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க போய் ஒரு யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம், அந்த டீச்சிங் உத்தியோகத்தின் மூலமாக நீங்க நல்ல ஒரு பிரபலம் அடைவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல பலன்களையும் கொடுத்து அதே சமயத்துல குடும்பத்துல இருந்து ஒரு பிரிவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா திருமண முயற்சிகள்ல நிறைய தடைகள்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கு. திருமணம் பண்றதுக்கு நீங்க வரன் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா வீட்டுல பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்கும். வீட்டுல இருக்கிற முதியோர்கள்லாம் இறந்து போவாங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தடைகள்ன்றது மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். தடையாக இருந்த சில தொந்தரவுகள் உங்களுக்கு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது. திருமண உறவுல நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஏற்கனவே புதிதா திருமணம் ஆயிருக்கு அப்படின்றவங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒரு புரிந்துணர்வு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை, இது எல்லாமே அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மாசம் எடுக்க போறீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 8 மாசம் ஆச்சு அப்படின்னா ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இல்ல எங்களுக்கு 2 வருஷம் ஆச்சு குழந்தை பிறப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு கடினமான ஒரு ட்ரீட்மெண்ட், என்ன ஐவிஎஃப் எடுக்கணுமோ ஐவிஎஃப், இல்ல செயற்கை முறையில கருத்தரித்தல், இல்ல அதற்குண்டான ஒரு உங்க 2 பேருக்கும், கணவன் மனைவி 2 பேருக்குமே முறைப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரியான அந்த குழந்தை பிறப்புல ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உடன் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தைராய்டு பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா மூட்டு வலிகள், அடுத்து குதிங்கால் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பிரதிபலிப்பாக உங்களுக்கு ஜென்ம சனியின் போது ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு செயல்களாக தான் இருக்க போகுது. நீங்க இந்த மாசத்துல ஒரு வருமானம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த வருமானத்தினால உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல அந்த வருமானம் உங்களுக்கு இரட்டிப்பாக ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல வளர்ச்சிகள், அங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட சில நல்ல ஒரு அமைப்புகள், இதெல்லாமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும்.
வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியம் மீன்ஸ் உங்களுக்கு நிதிரை இல்லாததுனால, அதாவது தூக்கம் இல்லாததுனால சில டிப்ரெஷன்ஸ், பிபி, சுகர் இதெல்லாம் கொஞ்சம் எகுரும். நீங்க அளவை விட கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா ஒரு மென்டலி டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம். என்னடா இது நல்லாதான், ஏன்னா ரொம்ப வருஷமா உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்காது. இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுனால திடீர்னு ஒரு மனக்குழப்பம், என்ன நமக்கு ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கோ, இல்ல ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம்லாம் இருக்கும். அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமா இருந்து அதற்குண்டான ஒரு மருந்து மாத்திரைகள், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல திருமண அமைப்புகளை பத்தி பார்க்கணும், குழந்தை பாக்கியத்தை பத்தி பார்க்கணும். சில பேருக்கு விவாகரத்து ஆயிருக்கும், ஆனா இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கு மனசே இருக்காது, ஆனாலும் வரன்கள் வரும். இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு வரன்கள்லாம் வரும். அதெல்லாம் பத்தி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், தொழில் ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும்